சஜித் பிரேமதாச அவர் ஒரு மேனிஃபெஸ்டோ போட்டிருக்கிறாரு, அனுரகுமார் திசாநாயக்க மேனிஃபெஸ்டோ போட்டிருக்கிறாரு, அதே மாதிரி ரணில் விக்ரமசிங்க மேனிஃபெஸ்டோ போட்டிருக்கிறாரு, விஞ்ஞாபனத்தை போட்டிருக்கிறாரு. அதையெல்லாம் எடுத்து பார்க்கலாம். இன்னும் டைம் இருக்குது, வாக்களிக்கிறதுக்கு 4 நாள் டைம் இருக்குது. அவர் சொன்னாரு, இவர் சொன்னாரு, அவர வீடியோ பார்த்தோம், இப்படி முடிவெடுக்காம இந்த மாதிரி சுயமாக இப்படி, ஏன்னா இது நம்ம உரிமைங்கிறத தாண்டி இது ஒரு மார்க்க கடமைன்னு நினைச்சுக்கிறோங்க. நம்முடைய தலைவனை, நம்ம நாட்டுக்கான தலைவனை நம்ம தெரிவு செய்ய போறோம். தெரிவு செய்ய போகும்போது இந்த அமானிதத்துக்கு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும். மார்க்க ரீதியாக நாளை மறுமையில, ஏன்னா குல்லுக்கும் ராயின் வகுல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇய்யதிஹி, நீங்க ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், உங்கள் பொறுப்புகள் பற்றி அல்லாஹ்விடத்தில் கேட்கப்படுவீர்கள். ஒருத்தர் ஆட்சிக்கு வருவாரு, அப்படி ஹீரோயிசம் ஒன்றை காட்டுவாரு, ஒரு 10 பேரை தூக்கி உள்ள போடுவாரு. இந்த வேலையை மைத்திரிபால சிறிசேனயும் செஞ்சாரு. இந்த மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா இது என்ன ஆகும்னு சொன்னா, இது அந்த அவசர கதிக்கு சாப்பிடுற கதையா போயிரும். ஓவரோலா பார்த்தா இனவாதம் இல்லாத, அபிவிருத்தியை தரக்கூடிய, ஊழலற்ற, அனைவருக்கும் சம உரிமை. அதாவது நீங்க ஒரு வேலையை செய்யறதுக்கு ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா உங்களை இலங்கையனாக பார்த்து தான் அந்த வேலை நடக்கணுமே தவிர, உங்களை இல்ல நீங்க ஒரு முஸ்லீம், நீங்க ஒரு வேற இனத்தை சேர்ந்தவன் என்கிற விதமாக பார்க்கிற மாதிரியான ஒரு செட்டப் இருந்தது என்று சொன்னால், கண்டிப்பாக இந்த நாட்டை நம்ம ஒரு உருப்படியான நாடாக கொண்டு வர முடியாது. கடந்த காலங்கள் இந்த நாடு இவ்வளவு பின்தங்கி போய் இருப்பதற்கான அடிப்படை காரணம் இது. தலவத்துக்கோடு என்ற ஒரு நகரம் இருக்கிறதே முஸ்லிம் பொலிட்டீஷியன் யாருக்கும் தெரியாதா? பாராளுமன்றத்துக்கு பின்னாடி. அது ஹிஸ்புல்லாவுக்கு தெரியாதா, ரவுஃப் ஹக்கீமுக்கு தெரியாதா, ரிஷாட் பதியுதீனுக்கு தெரியாதா, அசாத் சாலிக்கு யாருக்குமே தெரியாதா? தலவத்துக்கோடு என்று சொல்லி கொண்டு இருக்கிறது அனுரகுமாருக்கு தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும். தலவத்துக்கோடு எதுக்கு ஃபேமஸ்? மேடையில் பேசுகிற விவகாரங்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். இவர்கள் அதை ஹலாலாக்கிடுவார்கள், இதை ஹலாலாக்கிடுவார்கள். சாராயம் நாட்டுக்குள்ள விற்கப்படுது, ஏன் அது ஹிஸ்புல்லாட கண்ணுக்கு தெரியல? ஏன் ரவுஃப் ஹக்கீம் கண்ணுக்கு தெரியல? ஏன் ஹரிஸ் கண்ணுக்கு தெரியல? ஏன் மற்ற பொலிட்டீஷியன் கண்ணுக்கு இது தெரியல? சாராயம் மட்டும் இங்க ஹலாலா அல்லது ஹலால் சாராயம் விற்கிறோமா? இல்லையே. அப்ப வட்டி இருக்குது, இங்க எல்லா பேங்க்லயும் வட்டி இருக்குது. வட்டியை ஹலாலாக்கி விடுவார்கள், ஆல்ரெடி ஹலாலாக்கி விட்டார்கள். ஏன் இப்படி பேசல இவங்க? என்ன நினைச்சுக்கிட்டு ஏதோ ஒரு புத்தகம் வெளியிட்டு இருக்கிறாராமே, அவர் அல் ஜிஹாத் அல் காய்தான்ற புத்தகம் வெளியிட்டது உங்களுக்கு தெரியாது. நீங்க தொத்த பாபா, நீங்க சின்ன புள்ள, ஏதோ ஒரு புத்தகம். நான் கிழக்கு கவரை கூட்டி வருவேன். கூட்டி வாங்க, யாரு வேணாமண்டா, கூட்டிட்டு போங்களே. ஏற்கனவே ஏராவூர்ல கூட்டிட்டு போகாமலே என்ன நடந்திருக்குங்கிறது விளங்குது. அக்குரணைக்குள்ள என்ன நடந்திருக்குங்கிறது விளங்குது. நீங்க சம்பிக்கையை கூட்டிக்கிட்டு 7 மண்டா பாராளுமன்ற தேர்தலில் ஈஸ்டனுக்கு போங்களே. அனுரகுமார 2015 ஈஸ்டர் குண்டு வெடிச்ச நேரத்தில் பேசி இஸ்லாமிய தீவிரவாதம் அதை சொல்லணுங்கிறாரு. அது 100% பிழை. நீங்க அதை சுட்டி காட்டலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷார்ட் நியூஸ் வழங்கும் மற்றும் ஒரு ஷார்ட் டாக் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாள் தீர்மானம் மிக்க ஒரு நாள். செப்டம்பர் மாதம் 18ஆம் திகதி, அதாவது இன்று இரவு 12 மணியோடு ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரச்சார நடவடிக்கைகள் முழுமையாக நிறைவு பெற வேண்டும் என்ற விடயம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக சற்று முன் தேர்தல்கள் ஆணையாளர் ஒரு அறிவித்தலை விடுத்திருக்கின்றார். எந்த ஒரு தனி மனிதனுக்கும் கூட ஒரு வேட்பாளரை ப்ரமோட் பண்ண முடியாது, அது சம்பந்தமான விடயங்களை செய்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு அறிவித்தலும் வந்திருக்கின்றது. இந்த பின்னணியிலே இன்றைய நாளிலே நாங்கள் பல முக்கியமான நேர்காணல்களை வழங்கி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே நாங்கள் கடந்த ஒரு மாத காலமாக பல அரசியல் கட்சிகளை சார்ந்த அரசியல்வாதிகள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், இப்படி பெரும் திரளானவர்களை அழைத்து வந்து அவர்களுடைய நிலைப்பாடுகளை கேட்டறிந்தோம். ஆனால் ஒரு பொதுமகனை அழைத்து வரவில்லை. இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் ஒரு பொதுமகனை அழைத்து வந்து அவருடைய நிலைப்பாடு என்ன, யார் வெல்ல போகிறார்கள், யாருக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது என்ற விடயங்களை அலசி பார்ப்போம் என்று தீர்மானித்தோம். அந்த வகையிலே இன்றைய நிகழ்ச்சிக்காக வேண்டி சமூக செயற்பாட்டாளர் சகோதரர் ரஸ்மின் MISC அவர்களை வரவழைத்திருக்கின்றோம். நிகழ்ச்சிக்குள் அவர்களை சலாம் கூறி வரவேற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களை ஒரு முக்கியமான காரணத்திற்காக வேண்டி அழைத்தேன். கடந்த பல நாட்களாக பலஸ்தீன் சம்பந்தமான விடயங்களை தொடர்ந்தும் பேசி வருகிறீர்கள். ஏராளமானவர்கள் உங்களுடைய வீடியோக்களை மெச்சி பாராட்டி பேசினார்கள். கீழே கொமெண்ட் பகுதியிலே அரசியல் பற்றியும் பேசுங்களேன் என்று பலரும் வேண்டியிருந்தார்கள். எனவே நான் நினைத்தேன் இன்றைய நாளிலே பேசுவதற்கு ரொம்ப பொருத்தமானவர் என்று. சொல்லுங்கள், இந்த ஜனாதிபதி தேர்தலிலே வெல்லப்போகும் வேட்பாளர் யார்? முதல்ல இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்ததற்கு நன்றி.
வெல்லப்போகிற வேட்பாளரை பொறுத்தவரையில் தேர்தல் இந்த தேர்தலில் வந்து நமக்கு பார்க்கும்போது மும்முனை போட்டி ஆரம்பித்திருக்கு. கிட்டத்தட்ட 32 பேர் எலெக்ஷனில் கேட்குறாங்க. ஆனால் 3 வேட்பாளர்கள் தான் முக்கிய வேட்பாளர்களாக பார்க்கப்படுகிறார். தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க போட்டியிடுகிறார். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச போட்டியிடுகிறார். அதே போன்று என்பிபி சார்பாக அனுரகுமார் திசாநாயக்க போட்டியிடுகிறார். இந்த 3 பேர்லையும் 2 பேருக்கான போட்டியாக இருந்திருந்தால் ஓரளவுக்கு யாரும் என்ன செய்யலாம்னா தீர்மானம் ஒன்றுக்கு வரலாம், கணித்திருக்கலாம். ஆனா மும்முனை போட்டின்னு வரும்போது கணிக்க முடியாத ஒரு நிலை தான் இருக்கிறது. ஏன்னா நீங்க கணிக்கிறதாக இருந்தாலே எதை வச்சு கணிக்கலாம்னா மக்கள் கூட்டத்தை வச்சு தான் கணிக்கலாம். இங்க 3 பேருக்குமே மக்கள் கூட்டம் வர்றதை நீங்க பார்க்கலாம். அந்த 3 பேர்லையும் இவருக்கு வர்ற கூட்டம் தானா வருது, இவருக்கு வர்ற கூட்டம் அந்த காசு கொடுத்து கொண்டு வர்றாங்கன்றலாம் நீங்கள் பிரிக்க முடியாது. எல்லாருக்குமே பஸ் போட்டு ஆள் வந்துக்கிட்டு இருக்கிறத நீங்கள் எல்லா சமூக வலைதளங்கள் வியாபித்திருக்கக்கூடிய காலம்ங்கிறதுனால தாராளமாக பார்க்க முடியும். உதாரணமாக கிழக்கு மாகாணத்தில் ஒரு கூட்டம் போட்டு அதில் பெரும் க்ரௌட் ஒன்றை காட்டுறாருன்னு சொன்னால் அதையே வத்துக்கர மக்கள் மலைநாட்டு மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் அதே டேட்டுக்கு இன்னொரு கூட்டம் நடக்கும். அங்கே அதை விட பெரிய க்ரௌட் இருக்கும். அதே ஆட்கள் மாறி வரும்போது அவங்களுக்கும் அதே க்ரௌட் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அதே மாதிரி சில பேர் என்ன செய்வாங்கன்னா இவருக்கு பஸ் போட்டு ஆள் கொண்டு வராங்கங்கிற பிரச்சாரத்தை பண்ணுவாங்க. இப்படி பிரச்சாரம் பண்ணக்கூடியவங்க கட்சிக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பஸ் போட்டு ஆள் வரக்கூடிய காட்சிகளை, ரோட் முழுக்க பஸ் நிற்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியும். அது நேற்று இன்னைக்கெல்லாம் நிறையவே நீங்கள் பார்க்கலாம், ரோட்ல போனாலே பார்க்க முடியும். எனவே இந்த தேர்தலில் யார் வெல்லுவார்கள் என்பதை கணித்து சொல்வதே பிழையான ஒரு கண்ணோட்டம். ஒரு கணிப்பாளர் இவர் கணிச்சிட்டாரு இப்படித்தான் வெல்லுவாங்க என்றெல்லாம். ரெண்டாவது நிறைய இந்த போல்ஸ் வர்றது, நிறைய போல்ஸ் வந்து கொண்டு இருக்கிறது. இந்த போல்ஸ் எல்லாம் எல்லா போல்ஸையும் இந்த போல்ஸ் வருது இல்லை, நாங்கள் போய் மக்கள்கிட்ட கேட்டு கருத்து கணிப்பு எடுத்தோம்ங்கிறாங்க. இது வரைக்கும் ஒரு 200 போல் வந்திருக்கும். உங்ககிட்ட யாராவது வந்து கருத்து எடுத்தாங்களா? இல்லவே இல்லை. கமெண்ட் அடிக்கிற யார்ட்டையாவது கேளுங்க, யார்ட்டையாவது வந்து கருத்து கேட்டாங்களான்னு. ஆனால் கருத்து கேட்குற எல்லாரையும் பார்த்தா சீனியர் ஜேர்னலிஸ்ட், அப்படி ஆக்கள் இப்படி ஆக்கள், அவர் டாக்டரேட் முடிச்சிருக்கிறார் எல்லாம் சொல்கிறாங்க. இவங்க யாராவது நெஜ பூமியில் வந்து கருத்து கணிப்பு எடுத்தாங்களான்னா அப்படி எடுக்கலை. சமூக வலைதளத்தை வச்சு சிலதுகள் எடுக்கிறாங்க. இந்தியாட போலை பற்றி சொல்கிறாங்க. இந்த எல்லா போலுமே வந்து யதார்த்தமாக நிழல் உலகத்தில் எடுக்கக்கூடிய ஒரு கருத்து கணிப்பாக இருக்கிறது. ரெண்டாவது, இந்தியாட எந்த போலையும் வச்சுக்கிட்டு ஸ்ரீலங்கா எலெக்ஷனை நம்ம தீர்மானிக்க முடியாது. ஏன்னா இந்தியாட தேர்தலிலேயே தோற்று போன ஒரு கருத்து கணிப்புகள் தான் அது. இந்தியாட தேர்தலில் மோடி 400 இடத்த பிடிப்பாருன்னு சொன்னாங்க. கடைசியில் மோடியினுடைய அரசாங்கம் இப்போ எப்படி இருக்குதுன்னு கேட்டால் தொங்கு அரசாங்கமாக நின்றுக்கிட்டு இருக்குது. அதனால் யாரும் தேர்தலில் கருத்து கணிப்பு என்ற பேரில் இது மாதிரி சொல்கிறத நம்ம நம்ப தேவையில்லை. எலெக்ஷன் முடியட்டும், மிச்சம் தடுமாற தேவையில்லை தானே. சனிக்கிழமை நைட்டுக்கு யாருங்கிறது தெரிய வந்துடும் இன்ஷா அல்லாஹ். எனவே ஒரு சமூக செயற்பாட்டாளராக இதுவரையிலே யார் உறுதியாக வெல்லப் போகிறார் என்பதை சொல்ல முடியாது என்பதை தான் சொல்கிறேன். சரி, சமூகத்திலே பல இடங்களுக்கு செல்லக்கூடியவர், ஒரு இளைஞன், நீங்கள் சமூகத்தோடு இருக்கிறீர்கள், பல விடயங்களை பேசுகிறீர்கள். யார் வென்றால் நல்லம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? யார் வென்றால் நல்லது என்றதை பொறுத்தவரையில் நம்ம எப்படி பார்க்கணும்னா, நம்ம ஆட்களை வைத்து தீர்மானம் எடுத்தோம்னு சொன்னால் அது பிழையான ஒரு முடிவாக இருக்கும். ஒரு 3 பேர் போட்டியில் இருக்கிறாங்க, இந்த 3 பேரில் இவர முகத்துக்காக வாக்கு போடுறேன். ஏன்னா பரம்பரை அரசியல் ஒன்று இருக்குது. நீங்கள் என்னத்தை சொன்னாலும் எவ்வளவு பிரச்சாரம் பண்ணினாலும் எங்கள் வாப்பா இந்த கட்சி, அதனால நான் அந்த கட்சி அப்படிம்பாங்க சில பேர். நாங்கள் காலாகாலமாக இந்த 3 பேரை தாண்டி நாமல் ராஜபக்சே இருக்கிறாரு, அதே மாதிரி திலீப் ஜெயவீரர் இருக்கு, இப்படி கொஞ்சம் பேர் இருக்காங்கல்ல. இன்னும் இந்த ஆட்கள் சீலரத்ன தேரர் இருக்கிறாரு. அப்ப இந்த 3 பேரை தாண்டி இந்த 4வது 5வது ஆள் வெல்லவே மாட்டார் என்று இருந்து கூட ஊர்களில் நீங்க போய் பார்த்தீங்கன்னா நாமளுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. அதே மாதிரி திலீத்துக்கு அங்கங்க கூட்டம் வச்சுக்கிட்டு இன்றைய இறுதி நாள் கூட்டம் பிரம்மாண்டமாக நடைபெறுகின்றன. அப்ப இதெல்லாம் வந்து மக்கள் என்ன முடிவு, இது இந்த குரூப் யாருன்னு கேட்டா நாங்க அந்த காலத்துல இருந்து மஹிந்தையோட இருக்கிறோம், அந்த காலத்துல இருந்து ரணிலோட இருக்கிறோம், அந்த காலத்துல இருந்து சஜித்தோட இருக்கிறோம்ங்கிற அந்த மாதிரியான குரூப். அப்படி இல்லாம நம்ம தீர்மானம் எடுக்கல ஒருவரோட முகத்தை பார்த்தோ இவர் நம்ம கட்சிக்காரர் பாரம்பரியமா இருந்துட்டாருங்கிறத பார்த்தோ முடிவெடுக்கிறதா இல்லை. இஸ்லாமியர்களை பொறுத்தவரையில் நம்ம ஒரு சிறுபான்மை சமூகம், இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல தமிழ் சமூகத்தையும் எடுத்துக்கிட்டா நாட்டுக்குள்ள நம்ம ஒரு சிறுபான்மை சமூகம். நம்ம ஒரு முடிவெடுக்கும் போது இந்த சமூகத்திற்கு எப்படியான நலவு கிடைக்கும், இந்த நாட்டுக்கு என்ன நலவு யாரால் கிடைக்கும்ங்கிறத தான் நம்ம தீர்மானிக்க வேண்டியிருக்கு. உதாரணமாக முதன்மையாக நமக்கு இருக்கிற பிரச்சனை இனவாத பிரச்சனை. இந்த ஆட்சியாளர் ஆட்சிக்கு வந்தால் இனவாதம் இருக்காது அல்லது குறைவாக இருக்கும். இனவாதமே இல்லாமல் இருக்காதுன்றலாம் நம்ம முடிவுக்கு வர முடியாது. எப்படி இருக்கும்னு கேட்டால் குறைவாக இருக்கும்ங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வர முடியும். அந்த குறைவாக இருக்கும் என்கிற
முடிவை யார் தருவாருங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்ப கட்சிகள் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா கட்சிகள்லையும் இனவாதம் பேசுகிற காட்சிகளை பார்க்க முடியும். வேற வேற விதத்துல பேசுவாங்க. குறிப்பாக இந்த தேர்தலில் அதிகமான முஸ்லிம் எம்பிக்கள் தான் பேசுகிறார்கள். கண்டிப்பா பேசுறாங்க. முஸ்லிம் எம்பிக்கள் இனவாதம் பேசுறது, அது ஏன் பேசுறாங்கிற ஒரு செய்தி இருக்குது. இதுல இந்த இனவாதம் பேசுறதை பொறுத்தவரையில இனவாதத்தினாலதான் கடந்த கால தேர்தல் எல்லாமே வெற்றி கொள்ளப்பட்டிருக்கு. இந்த தேர்தலையும் அதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கறாங்க. நான் நம்ப மாட்டேன் இந்த வாட்டி இனவாதம் பேசுறதுக்கு மக்கள் சப்போர்ட்டா போவாங்கன்னு சொல்லி. இதே நேரத்தில் இனவாதம் இல்லாத ஒரு தலைவர் தான் நமக்கு தேவைங்கிறதுக்கான காரணம், கடந்த காலங்கள் அவ்வளவு அடி வாங்கி இருக்கிறோம். நம்ம திரும்பவும் அடி வாங்க முடியாது. எனவே இனவாதிகள் கூட உட்கார்ந்துக்கிட்டு இனவாதத்தை இன்னும் தூண்டும் போது நம்ம அடிக்கு மேல் அடி வாங்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துடும். ரெண்டாவது, ஒரு நாட்டுக்கு எந்த தலைவன் எந்த குழு ஆட்சி, அதாவது அபிவிருத்தியான ஒரு ஆட்சியை தர முடியும்ங்கிறத நம்ம பார்க்கணும். நாடாக இருந்தா பத்தாது. நம்மளும் இந்த நாட்டுக்குள்ள தானே வாழ்றோம். எனவே நமக்கு அபிவிருத்திங்கிறது ஒன்று தேவையில்லை. ரோடு போட வேண்டி இருக்குது, பாலங்கள் கட்ட வேண்டி இருக்குது, மற்ற அபிவிருத்தி பாடசாலைகள் உருவாக்க வேண்டி இருக்குது. இந்த அபிவிருத்திகளை எந்த ஆட்சி குழுவால் தர முடியும் என்பதை நம்ம கவனிக்க வேண்டி இருக்கிறது. அப்ப எந்த ஆட்சி குழு தரும்ங்கிறத நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். 3 பேர் தானே, 30 பேர் இருந்தா தான் நீங்க செலக்ட் பண்றதுக்கு கஷ்டம். 3 பேர்ல இந்த மாதிரி இனவாதம் இல்லாத அபிவிருத்தி அடைந்த ஒரு நாட்டை யாரால் தர முடியும்ங்கிறத நம்ம பார்க்கலாம். அதோட சேர்த்து என்ன செய்யலாம்னு சொன்னா, இந்த நாட்டுக்குள்ள நடக்கக்கூடிய ஊழல்களை இல்லாமலாக்கிறதுக்கு யாருக்கு முடியும்? எல்லாருமே ஊழல் இல்லாமலாக்கும்னு தான் சொல்லுவாங்க. ஈவன் ஜனாதிபதி எடுத்துக்கிட்டா அவரும் நானும் என்னுடைய ஆட்சியில ஊழல் இல்லாமலாக்கணுங்கிறாரு. எதிர்கட்சி தலைவரும் சொல்றாரு, என்பிபியினுடைய தலைவரும் சொல்றாரு, நாங்க ஆட்சியில ஊழல் இல்லாமல் ஆக்குவோம்னு. இதை தாண்டி இந்த 32 வேட்பாளர்களும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, நாங்க ஊழலை இல்லாமல் ஆக்குவோம்னு. ஊழலை இல்லாமல் ஆக்குவோம்னா நம்ம கண்ணுக்கு முன்னுக்கு தெரிகிற ஊழல்வாதிகள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. இவங்களை தூக்கிட்டு ஜெயிலுக்குள்ள போட்டாலே ஊழல் முடிஞ்சிருமென்று அர்த்தம் இல்லை. இந்த ஊழலே நடக்காத ஒரு சிஸ்டம் உருவாக்கப்பட வேண்டும். அந்த சிஸ்டத்தை யாரு கொண்டு வருவா? ஏன்னா மக்கள் நம்ம என்ன நினைச்சிடறோம்னா, அந்த டைமுக்கு பசிக்கு சாப்பாடு கிடைச்சா போதும்ங்கிற மாதிரி நினைக்கிறோம். ஒருத்தர் ஆட்சிக்கு வருவாரு, அப்படி ஹீரோயிசம் ஒன்றை காட்டுவாரு, ஒரு 10 பேரை தூக்கி உள்ள போடுவாரு. இந்த வேலையை மைத்திரிபால சிறிசேனையும் செஞ்சாரு. இந்த மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா இது என்ன ஆகும்னு சொன்னா, இது அந்த அவசர கதிக்கு சாப்பிடுற கதையா போயிரும். மைத்திரிபால சிறிசேன வந்ததுக்கு பிறகு இது மாதிரி கொஞ்சம் பேரை தூக்கி உள்ள போட்டாரு. பிறகு அவங்க பெயில்ல வெளியே வந்தாங்க. இந்த பெயில்ல வெளியே வர்றாங்கன்னால என்ன அர்த்தம்னு சொல்லி சொன்னா, சும்மா தூக்கி போட்டா தான் ஆதாரம் இல்லாம நிரூபிச்சுட்டு அவங்களுக்கு வெளியே வந்துட முடியும். எனவே ஊழல்வாதிகளையும் ஊழலற்ற ஒரு நாட்டையும் உருவாக்க வேணும்னு சொன்னா என்ன செய்யணும்னா, யார ஊழல்வாதிகளா பார்க்கிறோமோ அவங்களுக்கு ப்ராப்பராக சட்ட ரீதியாக தண்டனை வாங்கி கொடுப்பதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும். ஆல்ரெடி நாட்டுக்குள்ள ஊழல் ஒழிப்பு சட்ட மூலங்கள் இருக்கிறது, பல சட்டங்கள் இருக்கிறது. இந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்துகிற விதமாக யாராவது ஒரு குழு ஆட்சிக்கு வருமாக இருந்தால் அந்த குழு ஏன்னா ஊழலை பத்தி நம்ம கவனம் இல்லாமலே இருக்க முடியாது. மத்திய வங்கியை களவெடுத்துட்டு போறோம், நமக்கு என்னன்னு இருக்க முடியுமா? மத்திய வங்கியை திருடுனது அன்னைக்கு தடுக்கப்பட்டிருந்தா நிறைய அபிவிருத்திகள் இங்க நடந்திருக்கும். எனவே ஊழல் அற்றவர்களாக இருக்கிறார்களாங்கிறத நம்ம என்ன செய்யலாம்னா கவனிக்கலாம். அனைத்து மக்களுக்கும் சம உரிமையை கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்சி அமைய வேண்டும். இந்த மாதிரி ஒரு இன்னும் நீங்க நிறைய சேர்த்துக்கலாம். ஒரு நாட்டுக்கு என்னென்ன தேவை, ஆனா ஓவராலா பார்த்தா இனவாதம் இல்லாத, அபிவிருத்தியை தரக்கூடிய, ஊழலற்ற, அனைவருக்கும் சம உரிமை. அதாவது நீங்க ஒரு வேலையை செய்யறதுக்கு ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா உங்களை இலங்கையனாக பார்த்து தான் அந்த வேலை நடக்கணுமே தவிர உங்களை இல்ல நீங்க ஒரு முஸ்லீம், நீங்க ஒரு வேற இனத்தை சேர்ந்தவன் என்கிற விதமாக பார்க்கிற மாதிரியான ஒரு செட்டப் இருந்தது என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த நாட்டை நம்ம ஒரு உருப்படியான நாடாக கொண்டு வர முடியாது. கடந்த காலங்கள் இந்த நாடு இவ்வளவு பின்தங்கி போய் இருப்பதற்கான அடிப்படை காரணம் இது. எனவே வாக்களித்தால் யாரு வந்தால் நல்லம் என்று சொன்னா இந்த மாதிரி ஒருவர் இருப்பாருன்னா அது யாருங்கிறதெல்லாம் நான் சொல்ல முடியாது. மக்கள் பார்க்கலாம் யாருக்கு இனவாதம் இல்லை, யார்கிட்ட ஊழல் ஒழிக்கிற தன்மை இருக்குது. ஏன்னா மெனிஃபெஸ்டோ போட்டிருக்கிறாங்க. சஜித் பிரேமதாச அவர் ஒரு மெனிஃபெஸ்டோ போட்டிருக்கிறாரு, அனுரகுமார் திசாநாயக்க மெனிஃபெஸ்டோ போட்டிருக்கிறாரு, அதே மாதிரி ரணில் விக்ரமசிங்க மெனிஃபெஸ்டோ போட்டிருக்கிறாரு, விஞ்ஞாபனத்தை போட்டிருக்கிறாரு. அதையெல்லாம் எடுத்து பார்க்கலாம். இன்னும் டைம் இருக்குது, வாக்களிக்கிறதுக்கு 4 நாள் டைம் இருக்குது. அவர் சொன்னாரு, இவர் சொன்னாரு, அவர வீடியோ பார்த்தோம், இப்படி முடிவெடுக்காம இந்த மாதிரி சுயமாக இப்படி, ஏன்னா இது நம்ம உரிமைங்கிறத தாண்டி இது ஒரு மார்க்க கடமைன்னு நினைச்சுக்கிறோங்க. நம்முடைய தலைவனை, நம்ம நாட்டுக்கான தலைவனை நம்ம தெரிவு செய்ய போறோம். தெரிவு செய்ய போகும்போது இந்த அமானிதத்துக்கு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும். மார்க்க ரீதியாக நாளை மறுமையில, ஏன்னா குல்லுக்கும் ராயின் வகுல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇய்யத்திஹி, நீங்க ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், உங்கள் பொறுப்புகள் பற்றி அல்லாஹ்விடத்தில் கேட்கப்படுவீர்கள். எங்க ஊருக்கு ஒரு பொலிட்டீஷியன் வந்தாரு, அவர் பண்ணின ஸ்பீச்சை நான் பார்த்தேன், எனவே நான் ஓட்டு போட்டேன்னு சொல்லிட முடியாது. உங்களுக்கு உங்க ஊருக்கு ஒரு பொலிட்டீஷியன் வரல, 10 பொலிட்டீஷியன் வந்திருப்பாரு. எனவே நம்ம பார்க்கணும் என்னன்னா, இந்த மாதிரி நான்
சுயமாக யோசிச்சு பார்க்குறேன், இந்த அடிப்படையில் நாட்டுக்கு இப்படி ஒரு தலைவன் வந்தால் நல்லா இருக்கும் அப்படி என்று ரெல்லைக்கு மாட்டிக்கொண்டோம்னா, அலைக்கு மாட்டிக்கொண்டோம்னா, இப்போ அலைகளும் இருக்குதுல்ல. சில ஏரியாவில் வந்து அனுரகுமார் திசாநாயக்க அலை இருக்குது, சில ஏரியாவில் சஜித் பிரேமதாச அலை இருக்குது. எனவே எங்களோட மாமா சஜித்துக்கு ஓட்டு போட்டாரு, நான் அவருக்கு போட்டேன். எங்களோட பெரியப்பா அனுரைக்கு ஓட்டுண்டார், அதனால நான் போட்டேன். என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்டு வந்து இவருக்கு ஓட்டுண்டார், அதனால நான் போட்டேன். இந்த கதையெல்லாம் விட்டுவிட்டு சுயமாக யோசிச்சு இந்த மாதிரி ஒரு தலைமைத்துவம் வருவதை நினைத்தோம் என்றால் கண்டிப்பாக ஒரு தீர்க்கமான ஒரு மாற்றம் இந்த நாட்டுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது நம்ம சமூகத்தினூடாகவும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நிச்சயமா. மிக முக்கியமான வினா, இன்றைய நாளுக்கான உங்களிடத்திலே கேட்கக்கூடிய இறுதி வினா. அதாவது இம்முறை நாங்கள் இந்த தேர்தல் பிரசார மேடைகளை பார்ப்போமாக இருந்தால் குறிப்பாக முஸ்லிம் அரசியல்வாதிகள் தான் அதிகமான இனவாத கருத்துக்களை பேசினார்கள். அது ரணிலுடைய மேடையிலும் பேசப்பட்டது, நேற்றைய தினம் ஒரு ஃபத்துவாவும் வழங்கப்பட்டது. அதே போன்று சஜித் பிரேமதாசவுடைய மேடையிலும் பேசப்பட்டது, அனுரகுமார திசாநாயக்கவுடைய மேடையிலும் பேசப்பட்டது, இல்லாமல் இல்லை. நான் கேட்க வருகிறேன், இப்போது ஒரு ஒரு பிம்பத்தை அதாவது உண்டாக்கி இருக்கின்றார்கள். ஒரு குறிப்பிட்ட ஒரு குழு ஆட்சிக்கு வந்தால் விபச்சாரம் ஹலாலாக்கப்படும், ஓர்ணை சேர்க்கை ஹலாலாக்கப்படும், இப்படியான விடயங்கள் எல்லாம் தேர்தல் பிரச்சார மேடைகளில் பேசப்பட்டது. குறிப்பாக ஹிஸ்புல்லா சொல்லி இருந்தார். அதே போன்று நான் நினைக்கின்றேன் இன்னும் பல அரசியல்வாதிகள் அதை பற்றி பேசினார்கள். உண்மையிலே இந்த மார்க்கத்துக்கு முரணான ஒரு குழுவை நாங்கள் தீர்மானித்து விடுவோமோ என்ற அச்சம் மக்களுக்கு இப்போ வந்துவிட்டது. அது நான் என்பிபியை மாத்திரம் சொல்லவில்லை. சிலர் நினைக்கிறார்கள் சஜித் ஆட்சிக்கு வந்தால் அங்கே சம்பிக்கிற நமக்கு இருக்கிறார் என்று இவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள். இருவரை விட்டுவிட்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வந்தால் அங்கே ஒட்டுமொத்த இனவாதிகளும் இருக்கின்றார்கள் என்று இவர்கள் இருவருமே சொல்கிறார்கள். இப்படி மக்கள் குழப்பத்திலே இருக்கிறார்கள். தெளிவான ஒரு விளக்கத்தை தாருங்கள். முதல்ல இது ஜனாதிபதி தேர்தல். இந்த ஜனாதிபதி தேர்தலில் நம்ம 3 தலைவர்கள் இருக்கிறார்கள். இந்த 3 பேர் தான் ஓட் கேட்டு வர்றவங்க. இவங்களுக்கு தான் நம்ம வாக்களிக்க போகிறோம். ரெண்டாவது என்னன்னா, நம்ம அரசியல்வாதிகள்கிட்ட ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. என்னன்னா, அவங்க சரியான இஸ்லாம் ஆகிடுவாங்க இந்த எலெக்ஷன் நேரத்தில். டாப் முஸ்லிம்ஸ் அவங்க. அது ரவுஃப் ஹக்கீமா இருந்தாலும் சரி, ரிஷாட் பதியுதீனா இருந்தாலும் சரி, ஹிஸ்புல்லாவா இருந்தாலும் சரி, ஹரிசா இருந்தாலும் சரி, முஷர்ரஃபா இருந்தாலும் சரி, இவன் அசாத் சாலி, எல்லாரும் சரியான ரொம்ப ரொம்ப பெரிய முஸ்லீம் ஆகிடுறது. என்னன்னு கேட்டா, மேடைகளுக்கு போனா இன்னல் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லித்தான் பயான் ஆரம்பிப்பாங்க. அதுக்கு பிறகு என்ன செய்வாங்கன்னு கேட்டா, ஹதீஸ் வரும், குர்ஆன் வசனம் வரும், முஸ்லிம்கள் மேல பாசம் வரும், அப்படி மலை மாறி கொட்டும். இது எல்லா கட்சிகளையும் எல்லா மேடைகளையும் இந்த தேர்தலில் நம்ம பார்க்குற ஒரு விஷயம் தான். அதில் கொஞ்சம் ஓவரா போனதுதான் ஹிஸ்புல்லா பற்றி நான் சொல்றேன். இதுல இந்த ஜனாதிபதியை தேர்வு செய்யும் போது ஒவ்வொரு, இப்போ உதாரணத்துக்கு பாட்டலி சம்பிக்க சஜித்தோடு இருக்கிறார் என்கிற ஒரு பார்வை காட்டப்படுகிறது. அதுக்கு இந்த ஹக்கீம் சொன்ன பதிலெல்லாம் நான் இங்கே சொல்ல வரல. நான் பொதுவாக என்ன சொல்கிறேன்டா, பாட்டலி சம்பிக்க இருக்கிறார், நாலக்க குடஹேவா இருக்கிறார் சஜித் பக்கம், அதே மாதிரி ரணில் பக்கம் ஆட்கள் இருக்கிறார்கள், அனுர பக்கம் இருக்கிறவர்கள் இனவாதம் பேசுகிற காட்சியெல்லாம் பார்க்குறோம். இப்படி 3 தரப்புலையும் எல்லாரும் பேசும்போது நம்ம எப்படி முடிவெடுக்கிறது? இவங்களை வச்சு முடிவெடுக்கிறதான்னா, முதல் விஷயம் முடிவெடுத்துக்கிறங்க, இந்த எலெக்ஷன்ல இந்த தனிநபர்களாக 3 பேர் தான் எலெக்ஷன் கேட்குறாங்க. இந்த 3 பேர்ல யாரு அவர் இனவாதியா, இவர் இனவாதியா, இவர் இனவாதி இல்லையாங்கிறத பாருங்க. இந்த 3 பேர் தான் பார்க்கணுமே தவிர அவரோட இருக்கிறாக்கள் நமக்கு மேட்டர் இல்லை. ஆனா அவரோட இருக்கிறாக்கள் மேட்டராக எங்க வர்றாங்கன்னா, அது யார் உண்டாக்கினதுன்னா நம்ம முஸ்லீம் பொலிட்டீஷியன் உண்டாக்கினது. அவங்க உண்டாக்கி இல்லாட்டி அது பேச்சே வந்திருக்கு. குறிப்பாக இந்த இந்த பேச்சுக்கள் எல்லாம் முஸ்லிம்கள் செறிந்து வாழக்கூடிய பகுதிகள் மாத்திரம் தான் பேசப்படும். நீங்க தெற்குல எங்கேயும் பேசுறத நீங்க பார்க்க மாட்டீங்க, அல்லது மலையகத்துல போய் பேசுறத பார்த்திருக்க மாட்டீங்க. பெரும்பாலும் முஸ்லிம்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் போய் தான் பேசுவாங்க. இது இன்னைக்கு மட்டும் பேசல, போன தேர்தலையும் இதே மாதிரி பேசினாங்க. அதுக்கு முன்னாடி இப்ப அடுத்து வர இருக்குல்ல தேர்தல், அப்பவும் வந்து இதே மாதிரி பேசுவாங்க. இப்படி எல்லாம் என்னண்டா, அவங்களுக்கு இது உலகத்திலேயே ரொம்ப மலிவான பிசினஸ் எதுன்னா ஆன்மீகத்தை கொண்டு அரசியலை பண்ணுவது. இது மலிவான பிசினஸ். அந்த அடிப்படையில் தான் இவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இந்த மாதிரி தலைவர்களை தீர்மானிக்கணுங்கிற ஒரு கண்ணோட்டத்தை கொண்டு வராங்க. அதுல இந்த ஓரின சேர்க்கையை ஹலாலாக்குவாங்க, விபச்சாரத்தை ஹலாலாக்குவாங்க, பெருநாள் தினங்களை வந்தாங்கன்னு சொல்லி சொன்னா நிறுத்திடுவாங்க என்றெல்லாம் பிரச்சாரம். இதே மாதிரி சஜித்ர தரப்புக்கு எதிராக அங்க பாட்டலி சம்பிக்க இருக்கிறாரு. இந்த மாதிரி பிரச்சாரம் எதை நீங்க எடுத்துக்கிட்டாலும், நான் சும்மா கேட்கிறேன் அப்துல் ரஹ்மான், இந்த நாட்டுக்குள்ள ஒரு குழு ஆட்சிக்கு வந்ததுன்னா ஓரின சேர்க்கையை அனுமதிப்பாங்க என்று சொல்றாங்களே. உதாரணமா என்பிபிக்கு அதை சொல்றாங்க. என்பிபி இதை சொல்வதாக சொல்லுகிற அதே ஆட்கள் ஏன் ஹர்ஷத் சில்வா சொன்ன வீடியோவை பார்க்கல? ஹர்ஷத் சில்வா 2012 இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அவங்களுக்கான உரிமையை கொடுக்கணும் என்று. ஹர்ஷத் சில்வா யாரு? சஜித் பிரேமதாசையோடு இருக்கக்கூடிய எதிர்காலத்தில் நிதியமைச்சராக கூட அவர் வரலாம். அப்ப ஹர்ஷத் சில்வா சொல்லுகிறார் என்பதற்காக நீங்க சஜித்துக்கு ஒருத்தர் வாக்களிக்க முடிவெடுத்துட்டு ஹர்ஷை இப்படி சொன்னார் அதனால சஜித்துக்கு வாக்களிப்பது இல்லை என்று முடிவெடுத்தாது அது முறையா? நீங்க ஏன் ஹர்ஷையை வச்சு அந்த முடிவை எடுக்கல?
ஹர்ஷை வச்சு முடிவெடுக்க மாட்டாங்க. ஆனால் இவர் சொல்லிட்டாருன்னு இவரை வச்சு முடிவெடுக்கணும்னு தள்ளுறாங்க அந்த பக்கத்துக்கு. உதாரணமாக ஹிஸ்புல்லாட வீடியோவை நான் பார்த்தேன். ஹிஸ்புல்லா இதை சொல்லி காட்டுறார். அதே ஹிஸ்புல்லா சஜித் பிரேமதாசர் அணியில் இருக்கிறார். அங்கே தான் ஹர்ஷத சில்வா இருக்கிறார். ஏன் ஹர்ஷத சில்வாவை பற்றி அவர் அதை பேசலை? எங்களோடு இருப்பவர்களும் இதை சொல்கிறார்கள், எனவே இவர்களுக்கும் வாக்களிக்காதீர்கள் என்று சொன்னாரா? அதை சொல்லல அவர். சாராய பார்ல போய் நீங்க சாராயம் எடுத்தா வித்தா, சாராய பார்ல சாராயம் வித்தா உங்களை அரெஸ்ட் பண்ண மாட்டான். இதே நேரத்தில் கசிப்பு காய்ச்சி வித்தா கள்ளச்சாராயம் அரெஸ்ட் பண்றாருண்டா, நாட்டில் சாராயத்துக்கு ரூல்ல அனுமதி கொடுக்கப்பட்ட சாராயத்தை தான் நீங்க வாங்கணும் விற்கணும். அதுக்கு மாற்றமா நீங்க செஞ்சீங்கன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணுவான். அதே மாதிரி தலவத்துக்கோடு என்ற ஒரு நகரம் இருக்கிறதே முஸ்லிம் பொலிட்டீஷியன் யாருக்கும் தெரியாதா? பாராளுமன்றத்துக்கு பின்னாடி. அது ஹிஸ்புல்லாவுக்கு தெரியாதா? ரவுஃப் ஹக்கீமுக்கு தெரியாதா? ரிஷாட் பதியுதீனுக்கு தெரியாதா? அசாத் சாலிக்கு யாருக்குமே தெரியாதா? தலவத்துக்கோடு என்று சொல்லி கொண்டு இருக்கிறது அனுரகுமாருக்கு தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும். தலவத்துக்கோடு எதுக்கு ஃபேமஸ் என்று கேட்க சொல்லுங்க. பொதுக்கடை போனா சாப்பாட்டுக்கு ஃபேமஸ், ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு இடம் ஃபேமஸா இருக்கு. தலவத்துக்கோடு எதுக்கு ஃபேமஸ்? ஸ்பாகளுக்கு ஃபேமஸ் இல்லையா? இந்த சமுதித்தையோட நடந்த ஒரு டிபேட் இன்னும் இருக்குது, நீங்க பார்க்கலாம். அதுல இந்த ஸ்பாகளுக்கு சப்ளை பண்ற ஒருத்தர் வந்து டூரிசம் சம்பந்தப்பட்ட ஒருவன் வந்து பேட்டி கொடுப்பாரு. அதுல அவர் சொல்லுவார், பேங்காக்கை விட நாசமா போன இடம் இதுன்னுவாரு. அப்ப பேங்காக் தான் இதுக்கு ஃபேமஸ், தலவத்து கூட அதை விட ஃபேமஸ்ங்கிறாரு. அப்ப அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் விபச்சாரத்தை அனுமதித்து விடுவார்கள். தலவத்து கூடையில் என்ன மதரசாவா நடக்குது சொல்லுங்க பாப்போம். அப்ப முதல்ல இது பிழையான கண்ணோட்டம். இந்த மாதிரி இதுதான் இனவாதம்ங்கிறது. இனவாதம் என்னன்னா, நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, பெரும்பான்மையை சேர்ந்த ஒருவர் சிறுபான்மைக்கு எதிராக பேசினா இனவாதம் நினைக்கிறீங்க. சிறுபான்மையில் இருக்கக்கூடிய ஒருவர் கூட இல்லாத பொய்யொன்றை சொல்லி தேர்தல் இவங்க பேசிட்டு போயிடுவாங்க. நாளைக்கு இன்கேஸ் அவன் ஆட்சிக்கு வந்துட்டான்னு வைங்க, இதை வச்சு அடி வாங்க போறது யாரு? அவரா? அவருக்கு 4 ஸ்கொட் இருக்கும், அவருக்கு முன்னாடி பாதுகாப்பு இருக்கும், எம்எஸ்டி இருக்கும். இவங்களுக்கு சாதாரண பொதுமக்களுக்கு எம்எஸ்டி இருக்குமா? அதனால மேடையில பேசுகிற விவகாரங்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். இவர்கள் அதை ஹலாலாக்கிடுவார்கள், இதை ஹலாலாக்கிடுவார்கள். சாராயம் நாட்டுக்குள்ள விற்கப்படுது. ஏன் அது ஹிஸ்புல்லாட கண்ணுக்கு தெரியல? ஏன் ரவுஃப் ஹக்கீம் கண்ணுக்கு தெரியல? ஏன் ஹரிஸ் கண்ணுக்கு தெரியல? ஏன் மற்ற பொலிட்டீஷியன் கண்ணுக்கு இது தெரியல? சாராயம் மட்டும் இங்க ஹலாலா அல்லது ஹலால் சாராயம் விற்கிறோமா? இல்லையே. அப்ப வட்டி இருக்குது. இங்க எல்லா பேங்க்லயும் வட்டி இருக்குது. வட்டியை ஹலாலாக்கி விடுவார்கள், ஆல்ரெடி ஹலாலாக்கி விட்டார்கள். ஏன் இப்படி பேசல இவங்க? அப்ப முதல்ல நான் என்ன சொல்றேன்டா, இந்த மார்க்க பிசினஸ் இதுக்குள்ள பண்ண வராதீங்க. இஸ்லாத்தை விற்க வர வேணாம். இதுல சில மௌலவிமார் வேற மேடைகள்ல ஏறிக்கொண்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இதே கதையை எல்லா இடத்துலயும் மௌலவிமாரும் பேசிக்கிட்டு திரிறாங்க. இது மிம்பர்ல நீங்க பேசுங்க, மிம்பர்ல மார்க்க ரீதியாக இது ஹராம் இது ஹலால்ங்கிற சொல்லுங்க. இந்த 3 பேர்ல யாராவது சஹாபாக்களா? இல்ல. எவன் ஆட்சி LGBTQங்கிறத நான் சும்மா கேட்கிறேன். ரணில் விக்ரமசிங்க 2 மாசத்துக்கு முன்னாடி பாராளுமன்றத்தில் சட்டம் மூலமாக பாஸ் பண்றதுக்கே கொண்டு வந்தாரு LGBTQ. அப்ப ஏன் யாரும் ரணிலுக்கு எதிராக பேசல? ஏன்னா ஹிஸ்புல்லா அப்ப அவர் யூனிவர்சிட்டியை எடுத்துக்கொள்ற யோசனையில இருந்தார். அப்ப அவருக்கு அது கண்ணுக்கு விளங்காது. நான் யாருக்கும் சாதகமாக பாதகமா பேசல. அப்ப ரவுஃப் ஹக்கீமுக்கு அது பாதகமாக விளங்கல. ஏன் பாராளுமன்றத்தில் தானே உட்கார்ந்துகிட்டு இருந்தீங்க நீங்க. அதே மாதிரி ஹர்ஷத சில்வாவுக்கு எதிராக ஏன் நீங்க பேசல? ஏன்னா தன்னோட இருக்கிற ஆக்கள். எல்லாத்துக்கும் மேல தலைவர் ரவுஃப் ஹக்கீம் பேசுற சில வீடியோக்களை பார்த்தேன். ஏதோ அந்த பாட்டலி சம்பிக்க ஏதோ ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாராமே. ஏதோ ஒரு புத்தகம் அது என்ன? உங்க வீட்டுக்கு வந்த காய்கறி சாமான் பில்லாது என்ன நினைச்சுக்கிட்டு ஏதோ ஒரு புத்தகம் வெளியிட்டு இருக்கிறாராமே. அவர் அல் ஜிஹாத் அல் காய்தான்ற புத்தகம் வெளியிட்டது உங்களுக்கு தெரியாது. நீங்க தொத்த பாபா, நீங்க சின்ன புள்ள. ஏதோ ஒரு புத்தகம். நான் கிழக்கு அவரை கூட்டி வருவேன். கூட்டி வாங்க, யாரு வேணாமண்டா, கூட்டிட்டு போங்களே. ஏற்கனவே ஏராவூர்ல கூட்டிட்டு போகாமலே என்ன நடந்திருக்குங்கிறது விளங்குது. அக்குரணைக்குள்ள என்ன நடந்திருக்குங்கிறது விளங்குது. நீங்க சம்பிக்கையை கூட்டிக்கிட்டு 7 மண்டா பாராளுமன்ற தேர்தலில் ஈஸ்டனுக்கு போங்களே. எதுக்கு சொல்ல என்னண்டா, தன்னோட இருந்தா சம்பிக்க கூட மகான் ஆயிடுவாரு. தனக்கு எதிராக இருந்தால் நான் ஏண்ட பார்வை என்ன, நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோலே போட்டேன். அனுரகுமார 2015 ஈஸ்டர் குண்டு வெடிச்ச நேரத்தில் பேசி இஸ்லாமிய தீவிரவாதம் அதை சொல்லணுங்கிறாரு. அது 100% பிழை. நீங்க அதை சுட்டி காட்டலாம். எப்ப சுட்டி காட்டியிருக்கணும்? நீங்க பாராளுமன்றத்தில் சுட்டி காட்டியிருக்கீங்க. தேர்தல் மேடையில் அனுரகுமாரை பொறுத்தவரையில் அவருக்கு நீங்க வாக்களிக்காம இருங்க, அது வேற. சஜித்துக்கு வாக்களிங்க, அது 2வது. ஆனால் சஜித் பிரேமதாசக்கு எதிராக நீங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நாளைக்கு அவனை சும்மா கொண்டு இனவாதியாக்கி விட்டுரும். அனுரகுமாருக்கு எதிராக பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் சும்மா கொண்டு அவரை இனவாதியாக்கி விட்டுரும். ஏன் இப்படி நமக்காக ஒரு அப்துல் முத்தலிப் 2 பேர் இருக்கிறாங்கன்னா வச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதானே? ஏன் அந்த அப்துல் முத்தலிபுகளையும் அபூஜகலாக்க போறீங்க நீங்க? இந்த எலெக்ஷன்ல சரி, முஸ்லிம் காங்கிரஸ் சஜபியோட இருக்கிறாங்க. இன்கேஸ் அடுத்த தேர்தலில் ரணிலோட சேர்ந்துட்டாங்கன்னு வைங்களேன், அப்ப இவங்களுக்கு எதிராக பாட்டலி சம்பிக்க வந்து நிக்கிறாரு. இதே ஹிஸ்புல்லா என்ன பேசுவார் தெரியுமா? 2015 என்ன பேசினார் தெரியுமா? அந்த வீடியோ நான் தரேன், போட்டு காட்டுங்க. என்ன பேசினாருன்னா, சம்பிக்க இவர் மட்டும் உள்ள வந்துட்டாரு, நாடு மியன்மார் ஆகிரும். ஆகவே எங்களுக்கு ஒரு பெரிய பயங்கர விப்ப சம்பிக்கிறவனுக்கு பிறகு அவர் அந்த இன்னொரு ரோஹிங்கியா தான் இலங்கை.
பேசியே தேவையில்லை அதை பத்தி. அப்ப நாங்க இதை பேசணுமா இல்லையா? சஜித்ல கேட்கணுமா இல்லையா? சொல்லுங்க தயவு செய்து. யாரும் கூட பிரதமர் சம்பிக்கிறவர்கள் சொன்னா இந்த நாட்டுல முஸ்லிம்கள் மௌத்தானாலும் சரிதான், ஒரு ஓட்டு கூட நாங்க போடையில முழு பேரும் மறுமொழி சொல்லி ஆகணும் அந்த இடத்துல. போறோம் இந்த நாட்டுல இருக்கிற அவ்வளவு பிரச்சனைக்கும் காரணமா இருக்கு அவன் தான் காரணம். அவன் தான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம். முஸ்லிம்கள் அடியோட முஸ்லிம்களுக்கு வரலாறு இல்ல. அவனோட புத்தகம் பார்த்துருக்கோம் நீங்க, அல் ஜிஹாத் அல் கைதாங்கிற புத்தகம். அந்த புத்தகத்தால தான் இந்த நாட்டுல இவ்வளவு பிரச்சனை. புது பலசீனை உண்டாக்கி ஹாமதுமார்கிட்ட போய் பன்சலைகளுக்கு போய் ஒவ்வொரு பன்சலையா போய் ஒவ்வொரு பன்சலை மேல் இறங்கி அந்த புத்தகத்தை கொடுத்து முஸ்லீம்கள் அது செய்ய போறாங்க, கிழக்கிஸ்தான் உண்டாக போறாங்க, பொய்யெல்லாம் எழுதி இந்த சமூகத்தை பத்தி இவ்வளவு மோசமான நிலைக்கு கொண்டு வந்த பெரிய தாய் தான் சம்பிக்கிறன். இப்போ உங்களோட இருக்காரு, மியான்மரா இருக்குதா? உங்களோட இருந்த நாடு மியான்மர் ஆகாது. உங்களோட ஹிஸ்புல்லா தெளிவா சொல்றாரு, அந்தந்த காலத்துக்கு நாங்க சும்மா அடிச்சு விடுவோம், மக்கள் அதை நம்பித்தான் வாக்களிக்கும் எனக்கிட்டே சொன்னவர். அவரு மைண்ட் வாய்ஸை வெளியில பேசிட்டாரு, உங்களோட பேட்டில தான் பேசியிருந்தாரு. அதே மாதிரி தான் மற்ற பொலிட்டிஷியன் அந்த காலத்துக்கு வந்து அடிச்சு விடுவாங்க. நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா இவங்க சரி இப்ப ஹலால் ஹராம பத்தி பேசுறாங்க தானே. இதே ஹரீஸ் என்ன சொல்றாருன்னா 580 பார் லைசன்ஸ் கொடுக்கப்பட்டுச்சு, அதுல முஸ்லீம் எம்பி பேர் அவர் சொல்லல, எம்பிக்களும் எடுத்தாங்க என்று ஹரீஸ் சொல்றாரா இல்லையா? இந்த ஹரீஸ் ரணிலோட இருந்திருந்தா இதை சொல்லுவாரா? சொல்ல மாட்டாரு. ஏன்னா நம்மட ஆக்கள். அப்ப ஹரீஸுக்கு எதிராக நீங்க ஏன் பேசல? அதனால இந்த கதையெல்லாம் விட்டு போட்டு இந்த தேர்தலில் இனவாதம் பேசுகிறதையோட தேர்தல் விவகாரம் முடிஞ்சிருது. இனவாதம் பேசுறதை விட்டுப்பட்டு நாம என்ன நினைக்கணும்னு கேட்டா, நாட்டுக்கு தேவையான தலைவன் யார், நாட்டுக்கு தேவையான தலைவனை எப்படி தீர்மானிக்கிறது, முஸ்லீம் சகோதரர்கள் எப்படி முடிவெடுக்கணும்னா இவங்களோட பேச்செல்லாம் ஓரம் கட்டிருங்க. அதாவது ஹிஸ்புல்லா பேசினதையும் விட்டுருங்க, முனீர் மௌலை பேசினதையும் விட்டுருங்க, அல்லது சட்டத்தரணி ராசி பேசினதையும் விட்டுருங்க, ரவுஃபகிம் பேசினதையும் விட்டுருங்க, ரிஷாட் பேசினதையும் விட்டுருங்க, சாலி பேசினதையும் விட்டுருங்க, எல்லாத்தையும் விடுங்க. நீங்க பொதுவா பாருங்க, நம்ம நாட்டுக்கு ஏவன் தலைவன் இங்க ரவுஃபகிம் வேட்பாளரும் இல்ல, அசாத் சாலி வேட்பாளரும் இல்ல, ஹிஸ்புல்லா வேட்பாளரும் இல்ல. வரக்கூடிய வேட்பாளர்கள் இந்த 3 பேர். இந்த 3 பேர்ல நாட்டுக்கு யார் தேவையானவர்கள், யாருக்கு இனவாதம் இல்லை, யார் அபிவிருத்தியை செய்யலாம், யார் சம உரிமை தருவார், எனவே இவருக்கு நாங்கள் வாக்களிக்கிறோம். இவங்களை விட்டு போட்டு அந்த வேட்பாளர்களை தீர்மானம் செய்யுங்க. ஆனா ஒண்ணு, இவங்களை கவனிக்க வேண்டிய தேர்தல் 2 மாசத்துல வர இருக்கு. அப்ப இதே ஹிஸ்புல்லா இதே ஹரிஸ் எல்லாரும் வரட்டும், இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் களத்துக்கு வருவோம். வர்ற டைம்ல என்ன செய்யலாம்னு சொன்னா, இவங்க யாருங்கிறத இதே மாதிரி ஒவ்வொரு இப்ப அவர் போட்டு காட்டுறால ஒரு டிஜிட்டல் திரையில, இதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் போய் டிஜிட்டல் திரையில போட்டு காட்டும் போது அவங்க யாருங்கிறத விளங்கிக்கலாம். அதனால அந்த தேர்தல் அவங்கள பாத்துக்கிறோம். இந்த தேர்தலில் தயவு செய்து யாராவது சஜித்துக்கு வாக்களிக்க நினைச்சா தாராளமா அவரை ஓகே இவர் ஓகேன்னு வாக்களிங்க, அனுரைக்கு வாக்களிக்க நினைச்சா ஓகே இவர் ஓகேன்னு வாக்களிங்க. இவங்களை வச்சு முடிவெடுக்காதீங்கிறதா என்னுடைய பார்வை. நிச்சயமா இன்றைய நாளுக்கான இறுதி வினா, நான் ஏற்கனவே இறுதி வினான்னு சொல்லிவிட்டு இன்னொரு விடயம் தோன்றியது. அதாவது சிலர் இந்த முஸ்லிம் தலைவர்களுடைய இந்த பேச்சுக்களால் அவர்கள் கடுமையான கோபத்திலே இருந்து என்னிடத்திலே பலரும் சொல்கிறார்கள், நாங்கள் போவோம், நாங்கள் எல்லா வேட்பாளர்களுக்கும் புல்லடி இட்டு இதை செல்லுபடியற்ற வாக்குகளாக செல்லுபடியற்றதாக ஆக்கிவிட்டு வந்துடுவோம்னு கொஞ்சம் பேர் சொன்னாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் சொன்னாங்க, நாங்கள் அந்த ஏரியாக்கே போக மாட்டோம். உண்மையிலே இது பெரிய ஒரு பலவீனம் நமது சமூகத்தை பொறுத்தவரை. எனவே வாக்களிப்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை ஒரு பொதுமகனாக சொல்லி, அதாவது நம்ம வாக்களிப்பது எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியம் வாக்கை வீணாக்காமல் இருப்பது. நீங்க வாக்களிக்கிறத பொறுத்தவரையில இப்ப வாக்களிக்கிறீங்க, வாக்களிக்காம இருக்கிறீங்க, வாக்களிக்காம இருந்தீங்கன்னு சொன்னா என்ன ஆகும் சொன்னா, இந்த வாக்களிக்காமல் இருப்பதால் நீங்கள் விரும்பாத ஒருவர் ஜனாதிபதி ஆகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உதாரணமா ஒருத்தருக்கு 55 லட்சம் வாக்குகள் தேவை ஜெயிக்கிறதுக்கு இருக்கும்போது என்ன ஆகும்னா, அதுக்கு ஒரு 500 வாக்கு குறைவாக வந்துருச்சுன்னு வைங்க, அவர் தோத்து போயிடுவார். இந்த 500 வாக்கு இந்த வாக்குகளாக கூட இருக்கும். முதல்ல மார்க்க ரீதியாக ஜனநாயகத்தை இஸ்லாம் ஆதரிக்கக்கூடிய ஒரு மார்க்கம். ஜனநாயக ரீதியாக ஒருவரை வாக்களித்து நாம் என்ன செய்ய முடியும்னா, தேர்தலில் அவர் தலைவராக தேர்வு செய்ய முடியும். இதே நேரத்தில் நமக்கு தலைவராக ஒருவர், சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் ஹராம், இதெல்லாம் விட்டு போட்டு வேலையை பாருங்க அப்படின்றாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் காபிர்கள், இவங்களை நம்ப முடியுமான்னு எல்லாம் கேட்பாங்க. இந்த பார்வை எல்லாமே மார்க்க ரீதியாக தவறானது. நாம அவங்களை நம்பி பயணிக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்ங்கிறதுக்கு மார்க்கம் நமக்கு அனுமதி தந்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் போகும்போதே யாரை நம்பி போவாங்க?
ரசூலுல்லாஹ் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரத் போறாங்க, வழிகாட்டியாக வந்தவர் ஒரு மாற்று மதத்தவர் தான். அவர் மேல நம்பிக்கை, அவர் ஓகே அல்லாஹ் நமக்கு பாதுகாவலன், இவர் நம்மளை கொண்டு போய் சேர்ப்பாருங்கிற நம்பிக்கையில தான் போவாங்க. அதே மாதிரி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல வரலாறு திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அமைச்சராக இருந்தார்கள். யாருக்கு கீழே அமைச்சராக இருந்தார்கள்? முஸ்லிம் ஆட்சியாளருக்கு கீழே அமைச்சராக இருக்கல, ஒரு காபிர் மாற்று மதத்தவருக்கு கீழே தான் அமைச்சராக இருந்தாங்க. எனவே ஜனநாயகம் என்பது இஸ்லாம் அனுமதித்த ஒரு விவகாரம். இதுல எனக்கு அவனை பிடிக்கல இவனை பிடிக்கல யாரையும் பிடிக்கலங்கிறதுக்காக நான் எல்லாத்தையும் நாசமாக்கிட்டு வரப்போறேன்னு சொன்னா இதனால யாருக்கும் பலன். இன்னும் 5 வருஷத்துக்கு நம்ம தலையில கையை வச்சுக்கிட்டு இருக்கணும். அப்படி இல்லாமல் ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி குல்லுக்கும் ராயின் வகுல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇய்யதி, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், உங்கள் பொறுப்புகள் பற்றி கேட்கப்படுவீர்கள்னா நான் எல்லாத்தையும் வெட்டி வீசிட்டு வந்தேன்ங்கிறது பொறுப்பை நிறைவேற்றினதல்ல. நீங்கள் நான் இந்த அடிப்படையில் நான் போட்டுட்டு வந்தேன் என்று சொல்லணும். எனவே பொறுப்புகளை நிறைவேற்றுவது என்பது, பொறுப்புகளை வீணாக்கினாலும் கேள்வி வரும், பொறுப்புகளை நிறைவேற்றாமல் இருந்தாலும் கேள்வி வரும், சரியாக நிறைவேற்றவில்லை என்றாலும் கேள்வி வரும். எனவே சரியாக நிறைவேற்றுவதற்குரிய வேலையை தான் நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக அனைத்து முஸ்லிம் சகோதரர்களும் சனிக்கிழமை காலையிலேயே ஒவ்வொரு தேர்தல் பூத்துக்கும் போய் நீங்கள் நம்புகிற, நீங்கள் விரும்புகிற, நீங்கள் நாட்டுக்கு நலவு செய்வார் என்று ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு வேட்பாளருக்கு கண்டிப்பாக வாக்களியுங்கள். இல்லாவிட்டால் மேலும் 5 வருடங்களுக்கு இந்த நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா அசம்பாவிதங்களுக்கும் அல்லாஹ்விடத்தில் நாமும் பொறுப்பாளிகளாக மாறிவிடுவோம். காலையில போங்க, இதுவா அதுவான்னு டவுட் இருக்குதா? தாராளமாக இஸ்லாம் ஒரு வழியை காட்டி இருக்கிறது. இஸ்திகாரா தொழுங்க. இஸ்திகாரா தொழுகையை தொழுது அல்லாஹ்விடத்தில் கேளுங்க, யா அல்லாஹ் நான் இவருக்கு பேலன்ஸாக இருக்குது, நான் ஆய்வு செஞ்சு பார்த்ததில் இவரா அவராண்டா 2 பேரும் கிட்டத்தட்ட இருக்கிறாங்க, நான் எவருக்கு போடன்னு சொல்லி இஸ்திகாரா தொழுது கேளுங்க. கேட்டுட்டு யாருக்காக ஒருத்தருக்கு போடுங்க, அல்லாஹ் அதைத்தான் நியமிச்சிருக்கிறான்னு அர்த்தம். இந்த மாதிரியான ஒரு முடிவோடு நம்ம கண்டிப்பாக அத்தனை பேரும் வாக்களிக்க வேண்டும். வாக்களிப்பதிலிருந்து பின்வாங்கி விடாதீர்கள். பின்வாங்கினால் நாம் ஜனநாயக உரிமையை அருவறுத்தவர்களாக மாறிவிடுவோம். எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு தரப்பட்ட ஒரு பொறுப்பை நாம் வீணடித்த குற்றத்திற்கு அல்லாஹ்விடத்திலும் சாட்சியாளர்களாக மாற வேண்டி வரும். அப்படி போடாம விட்டுப்பட்டு அங்க இனவாதம் நடக்குது, இங்க மதவாதம் நடக்குது, இவன் ஆட்சிக்கு வந்ததுனால தான் இப்படின்னு சொல்லி நினைச்சிடாதீங்க. அப்படி ஒருத்தர் வர வேணாம்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு எதிராக போய் யார் வரணுமோ அவருக்கு வாக்களிக்கத்தானே வேணும். இதுதான் இஸ்லாம் அவர்களுக்கு சொல்லக்கூடிய, அத்தனை பேருக்கும் சொல்லக்கூடிய வழிகாட்டலாக இருக்கிறது. நிச்சயமாக பல விடயங்கள் இன்றைய இந்த கலந்துரையாடலில் பேசப்பட்டன. எனவே இறுதியாக மிக முக்கியமான ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தி இருந்தார். வாக்களிப்பது உங்களுடைய கடமை. எனவே அந்த அமானிதத்தை சரியான முறையில் நிறைவேற்றுங்கள். குடும்பமாக சென்று நேர காலத்தோடு உங்களுடைய வாக்குகளை நீங்கள் விரும்பக்கூடிய வேட்பாளருக்கு அளித்துவிட்டு நீங்கள் வாருங்கள். அந்த உங்களுடைய வாக்குரிமையை வீணாக்கிவிட வேண்டாம் என்ற மிக தாழ்மையான வேண்டுகோளை விடுத்துக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்காக நீங்களுடைய அழைப்பை ஏற்று கலையகத்திற்கு வருகை தந்த சமூக செயற்பாட்டாளர் சகோதரர் ரஸ்மின் MISC அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ரொம்ப நன்றி. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன்.